இப்போ நாம் ஜக்காத்துடைய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப அலட்சியமாக தான் இருக்கிறோம். கரெக்டான முறையில் சரியான முறையில் ஜக்காத்து கொடுக்கறதும் இல்லை, உரியவர்களுக்கு நாம் கொடுக்கறதும் இல்லை. அல்லாஹ் இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்தில் 8 பிரிவினர்களை சொல்கிறான், இவங்களுக்கு தான் ஜக்காத்து கொடுக்கலாம். இன்னம ஸதகாத், தர்மங்கள் அப்படிங்கிறது யாராருக்கு கொடுக்கலாம்? லில் ஃபுகரா வல் மசாக்கீன், வறியவர்கள் ஏழைகள். வறியவர்கள் யார், ஏழைகள் யார்? அறிஞர்கள்ட்ட 2 விதமான கருத்துக்களும் இருக்குது. ஏழைகள்ல 2 பிரிவு அல்லாஹ் சொல்லிட்டான். ஒண்ணுமே இல்லாத ஏழை, ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே இல்லாத ஏழை. மிஸ்கீன்னு சொன்னா கொஞ்சம் ஏதோ இருக்குது, ஆனா ஏழை தான். 2 பேருமே ஏழை தான். ஒண்ணும் இல்லாதவனும் இருக்கிறான், ஏதோ கொஞ்சம் உள்ளவனும் இருக்கிறான். இவங்களுக்கு ஜக்காத் இந்த 2 பிரிவு இருக்கிறாங்க. வல் ஆமிலீன அலைஹா, ஜக்காத்தை வசூலிக்க கூடியவர்களுக்கு ஜக்காத்திலிருந்தே சம்பளம் கொடுக்கணும். வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும், புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவர்கள். அதுல சட்ட விளக்கம் இருக்கு, நான் அதுக்குள்ள போகல. புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்கன்னா யாரு, அவங்கள எத்தனை பிரிவு இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்போ கொடுக்கணும், அது நிறைய விளக்கங்கள் இருக்கு, அதுக்குள்ள போகல. ஆக 4 பிரிவாச்சு. அடுத்து 5வது ஒஃபிர் ரிகா, அந்த காலத்தில் அடிமைகள் இருந்தாங்க, அடிமைகளை விடுவிப்பதற்கு. 6வது ஒல் காரிமீன், கடனில் மூழ்கியவர்கள். பாருங்க, ஜக்காத்து வாங்க ரொம்ப தகுதியானவங்க, வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு, ஏதோ ஒரு சோதனையில் நஷ்டப்பட்டு, இயற்கை சேதங்களில் நஷ்டப்பட்டு, அல்லது வடநாட்டில் கலவரங்களில் நஷ்டப்பட்டு போய் நிற்பாங்க. இவங்க தான் காரிமீன், இவங்க தான் ஜக்காத்து வாங்கிறதுக்கு ரொம்ப தகுதியானவங்க. இவங்களுக்கு ஜக்காத்து கொடுங்க. ஏதோ ஒரு காரணத்தினால ரொம்ப கடனாளியாக இருக்கலாம், கடனாளிகளை தேடி நாம ஜக்காத்து கொடுக்கறதே கிடையாது. பிச்சை எடுத்து வர்றவங்களை கொடுத்துட்றோம். அவன் ஊர் பூரா பிச்சை எடுத்து பெரிய பணக்காரனா கூட இருப்பான், அவங்கள பல பேர் ஜக்காத்து வாங்கிறதுக்கு தகுதி இல்லாதவனா கூட இருப்பான். நம்ம அவனுக்கு போய் ஜக்காத்து கொடுக்குறோம். நமக்கு தெரிந்த குடும்பத்தில் ஆக ஏழ்மையாகி போய் கடனாளியா இருப்பாங்களே, அவங்களுக்கு ஜக்காத்து கொடுங்க. மார்க்கத்தில் யாசிப்பது கூடாது, 3 பேர் தான் யாசிக்கலாம். அதுல கடனாளி யாசிக்கலாம். சொத்துக்களை எல்லாம் இழந்து கடனாளியா நிற்கிறாரு, அவர் கேட்கலாம், எனக்கு ஜக்காத்து கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். எல்லாருமே கேட்க முடியாது. அப்ப அனுமதிக்கப்பட்டிருக்குது யாசிப்பதற்கு கூட. காரிமீன், அல்லாஹ் அவங்கள சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல முஆத் இப்னு ஜபல் அவர் பழங்கள் வாங்கியிருந்தார், கடனுக்கு வாங்கியிருந்தார், வியாபாரத்துக்காக வாங்கினார். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பழங்கள் அழுகி எல்லாமே நட்டமா போச்சு. அவரால் வாங்கின கடனை கொடுக்க முடியல. இப்போ கடன் கொடுத்தவங்க எல்லாம் நிற்கிறாங்க, கொடுத்துருங்கன்னு சொல்லி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை எல்லாம் கூப்பிட்டு, பாருங்க இவர் காரிம், கடனாளி ஆயிட்டார், இவருக்கெல்லாம் ஜக்காத்து கொடுங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் மக்களும் கொடுத்தாங்க. கொடுக்க சேர்ந்த ஜக்காத்துடைய பணம் பூரா தொகையெல்லாம் எண்ணப்பட்டது. ஜக்காத்துடைய அளவு கம்மி தான், அவர் கொடுக்க வேண்டிய கடன் அதிகமாக இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடனாளர்களை பூரா கூப்பிட்டு, இவ்வளோதான் சேர்ந்து இருக்குது, இப்போதைக்கு இதை வாங்கிக்கிங்க, இதுக்கு மேலே அவரை சிரமப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ யார் கடனாளிகளாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஜக்காத்து கொடுக்குறது. முன்னர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஸ்ரீலங்காவில் நிறைய நல்ல விஷயங்கள் அங்குள்ள ஜமியத் உலமா ஹிந்து செய்கிறாங்க. அதில் ஜக்காத்து முறைப்படுத்தப்பட்டு இந்த மாதிரி வியாபாரங்களால் வேறு காரணங்களால் கடலில் மூழ்கி போனவர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஜக்காத்தை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு காலத்தில் நல்லா இருந்திருப்பாங்க, மக்கள்கிட்ட போய் அவங்களுக்கு சொல்ல தெரியாது எனக்கு ஜக்காத்து கொடுங்கன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இத்தகைய நபர்களை தேடி போய் ஜக்காத்து கொடுங்கன்னு சொல்லாங்க. இப்போ 6 பிரிவு. 7வது ஒஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில். ஒபனி சபீல் 8வது பயணத்தில் தன்னுடைய உடைமைகளை இழந்து திக்கு தெரியாமல் நிற்கிறார் போன இடத்துல, இவருக்கு ஜக்காத்து கொடுக்கலாம். இந்த 8 பிரிவினருக்கு தான் ஜக்காத் என்று அல்லாஹ் குறிப்பிடுறான். இப்போ யாருக்கு கொடுக்கலாங்கிறத அறிந்து உரிய நேரத்தில் கணக்கு போட்டு ஜக்காத்தை கொடுத்துருங்க. ஜக்காத்து கொடுக்கறதுல அலட்சியம் செய்யாதீங்க. ஜக்காத்துடைய விஷயத்தில் நாம் அலட்சியம் செய்வதனால தான் பலவிதமான வரிகள்ங்கிற தண்டனையை அல்லாஹ் கொடுத்துட்டான். இன்னைக்கு அரசாங்கம் வரிக்கு மேலே வரி போடுறான் இல்லையா? காரணம் என்ன? நாம் ஜக்காத்தை ஒழுங்காக கொடுத்துருந்தா இந்த வரியெல்லாம் வந்திருக்காது. ஜக்காத்தை நாம் சட்டங்களையும் தெரியல, முறையாகவும் கொடுக்கல, அல்லாஹ் அதுக்கு பதிலாக இந்த வரியை கொண்டு சோதிக்கிறான். நாம் ஒரு பாவம் செஞ்சால் அல்லாஹ் அதுக்கு வேறு வகையான தண்டனையை கொடுப்பான். அருமையானவர்களே, சஹாபாக்கள் ஜக்காத்து மட்டுமல்ல, தேவையான நேரத்தில் எல்லா உதவியும் செஞ்சாங்க. இந்த சூறால அதையும் அல்லாஹ் சொல்கிறான். தபூக் போர் ரொம்ப மோசமான இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் அந்த போர் நடக்குது. எதிராளிகள் யாரு? பெரிய சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம். அவங்கள எதிர்த்து தான் அந்த போர் நடக்குது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோழர்கள்ட்ட சொல்கிறாங்க, எல்லாம் உதவி செய்யுங்கிறாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் 4000 திர்ஹம் கொடுத்தார். 4000 திர்ஹம். ஆசிம் பின் அதிங்கிற சஹாபி, அவர் தன்னுடைய தோட்டத்திலிருந்து 100 வசக் பேரிச்சம்பழம், 100 வசக்குன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2000 கிலோ பேரிச்சம்பழம், 2000 கிலோ அதை கொண்டு வந்து கொடுக்குறார். ஒரு சஹாபி ஏழையாக இருக்கிறார், அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை, பெருமானார் உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. ராத்திரி எல்லாம் உழைக்கிறார். உழைச்சி அவருக்கு 2 சா பேரிச்சம்பழம், 2 சான்னு சொன்னால் ஒரு 6 கிலோ பேரிச்சம்பழம் கிடைக்குது. 3 கிலோ வீட்டுக்கு வச்சுக்கிறாரு, 3 கிலோ பெருமானார்ட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. இப்படி சஹாபாக்கள் அந்த போருக்கு கொடுங்கன்னு சொன்னது எல்லாரும் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. ஒரு சமுதாய தேவைன்னு வந்துட்டா கணக்கு பார்த்து கொடுக்கக்கூடாது. ஜக்காத்து வேற, சமூக பணிகளுக்கு நாம் செய்யக்கூடிய உதவிகள் என்பது வேற. அதில் கணக்கு பார்க்கக்கூடாது. சமுதாயத்தினுடைய நல்ல பணிகள் என்னென்ன உண்டோ அந்த பணிகளுக்கு நம்மால் எவ்வளவு அதிகமாக கொடுக்க முடியுமோ அவ்வளவு அதிகமாக கொடுக்கறத பற்றியும் அல்லாஹ் இந்த சூறால பேசுகிறான்.